சிந்தனை, சொல், செயல், இந்த மூன்றும் நம்மிடம் வெவ்வேறான பாதையில் இருந்தா எச்சரிக்கையா இருங்க. இந்த மூன்றையும் இன்னைக்கே ஒரே பாதையில் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து இணைத்து இந்த மூன்றையும் ஒரே பாதையில் நாம் செலுத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான உதாரணமாக மாறும். ஏன்னா 2 விஷயங்களை ஆன்மீகம் சொல்லுது. ஒன்று ஞானம், இன்னொன்று அஞ்ஞானம். ஞானவான் என்ன பண்ணுவான்னா சிந்தனை, சொல், செயல் இதை மூன்றையுமே எப்பொழுதுமே ஒன்றாக வைத்து பயன்படுத்துவான். அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா எப்பொழுதுமே சிந்தனை தனியாக, சொல் தனியாக, செயல் தனியாக, மூன்றையும் 3 விதமா மாற்றுவான். வேண்டாம். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய சிந்தனை, சொல், செயல் இதை மூன்றையுமே ஒரே மாதிரியாக ஒரே நேர்கோட்டில் வைத்திருப்போம். மிகப்பெரிய உதாரணமாக வாழ்ந்து காட்டுவோம். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க.